Reissue of Forfeited Shares. அதில் அடுத்த case study. Maruti Limited forfeited 150 equity shares of rupees 10 each for non-payment of final call of rupees 4 per share. Of this, 100 shares were reissued at 9 per share past journal entries. 150 shares வந்து forfeit பண்ணியிருக்காங்க. எதனால் forfeit பண்ணாங்க அப்படின்னா ஃபைனல் கால் பே பண்ணாததுனால. ஸோ 150ல் 6 rupees வந்து ஆல்ரெடி பெய்டு, 4 rupees வந்து அன்பெய்டு. இந்த 4 rupees பே பண்ணாதனால forfeiture ஆகிடுச்சு. இந்த என்டையர் 150 ஷேரையும் ரீஇஷ்யூ பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை, 100 ஷேர்ஸ் மட்டும்தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் ரீஇஷ்யூ வந்து என்ன ப்ரைஸில் பண்ணுறாங்க? அட் 9 per ஷேர். அப்போ இதில் இருக்கக்கூடிய கேல்குலேஷன் பார்ட்டில் வந்து நம்ம கிளியராக இருக்கணும். ஏன்னா இந்த ரீஇஷ்யூ டைமில் நம்ம இந்த ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ, கெயின் ஆன் ரீஇஷ்யூ அப்படின்னு ஒன்று கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து மிஸ்டேக் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, கொஞ்சம் இது விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். 150 into 6 அப்படின்னா 900 rupees வந்து ஆல்ரெடி அந்த ஷேர் ஹோல்டர் பே பண்ணிட்டாரு. எவ்வளோ பே பண்ணலை? 600 rupees தான் வந்து பே பண்ணலை. அப்போ இந்த 600 rupees வந்து டெபிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். அண்ட் இந்த 900 rupees வந்து அவங்க ஃபர்ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 900 வந்து forfeited shares அப்படின்ட்டு கிரெடிட் ஆகிடும். அண்ட் இந்த 150 ஷேர் இன்ட்டு 10, 1500 வந்து ஷேர் கேபிட்டல், அது டெபிட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இனிஷியல் என்ட்ரியாக இருக்கும். அதாவது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ? 150 into 10, 1500. கிரெடிட் வந்து டு ஷேர் ஃபைனல் கால், நான் வெறுமனே எஃப்சின்னு மட்டும் எழுதுகிறேன், ஃபைனல் கால் அக்கௌண்ட், அது வந்து 4 into 150, 600. அண்ட் அவங்க ஆல்ரெடி பே பண்ண 900 வந்து forfeited ஷேர்ஸ்க்கு போயிடும். ஓகே, அடுத்தது என்ன? ரீஇஷ்யூ. ரீஇஷ்யூ வந்து 100 ஷேர்ஸ் தான் வந்து ரீஇஷ்யூ பண்ணுறாங்க அட் 9 rupees. அப்போ பேங்க்கில் எவ்வளோ வந்துடும்? 9 into 100, 900 வந்துடும் பேங்க்கில். ஓகே, இப்போ இவங்க வந்து கேபிட்டல் வந்து ரீஸ்டோர் பண்ணணும். 2 ஷேர் கேபிட்டல் என்டையர் 10 rupeesக்கு வந்து அவங்க ரீஸ்டோர் பண்ணணும். ஓகே, 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 100 into 10, 1000. அப்போ இங்கே உங்களுக்கு கேப் வருது இல்லையா, இந்த 100 நம்ம எங்கேருந்து கவர் பண்ணுவோம்? forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து கவர் பண்ணுவோம். அப்போ forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இதில் வந்து எவ்வளோ கெயின் வந்திருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். இப்போ ஷேர்ஸ் forfeit பண்ணப்போ எவ்வளோ அமௌண்ட் forfeited ஷேர்ஸ்க்கு போச்சு? 900. எவ்வளோ அமௌண்ட்டை இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம்? 100. நார்மல் சிச்சுவேஷனில் நம்ம என்ன சொல்லிடுவோம்? 900 minus 100, 800, அதுதான் வந்து கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ப்ராப்ளமில் அதை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா forfeit பண்ணது 150 ஷேர், அவங்க ரீஇஷ்யூ பண்ணியிருக்கிறது வந்து 100 ஷேர்ஸ் தான். ஓகே, ஸோ இவங்க 900 forfeit பண்ணாங்க இல்லையா, இது வந்து 150 ஷேருக்கு. அப்போது 100 ஷேருக்கு எவ்வளோ forfeited அமௌண்ட், அதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். 900 divided by 150 into 100 நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600 வரும். ஸோ இந்த 100 ஷேருக்கான forfeiture அமௌண்ட் வந்து 600. இந்த 600ல் நம்ம ஆல்ரெடி எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்? 100 அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 500. இந்த பேலன்ஸ் தான் வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம கொண்டு போகணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணலாம். forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் எவ்வளோ? 500. இப்போ இது டெக்ஸ்ட் புக்கில் இருந்த ஃபார்ம்லாம் நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த என்ட்ரி வந்து நம்ம forfeiture-க்கான என்ட்ரி பாஸ் பண்ணோம். அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 150 ஷேர்ஸ் into 10, 1500 டெபிட் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த ஃபைனல் காலில் வந்து டெபிட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை கேன்சல் பண்ணுறதுக்கு கிரெடிட் 150 into 4, 600. அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, 1500 minus 600, 900, அதை நம்ம எங்கே கொண்டு போகிறோம்? forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். ஓகே, அடுத்தது forfeited ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுறோம். 100 ஷேர்ஸை 9 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 100 into 9, 900 பணம் உள்ள வந்துருச்சு. நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்டை ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ 2 ஷேர் கேபிட்டல் 100 into 10, 1000. அப்போ வரக்கூடிய அந்த கேப்பை வந்து நம்ம forfeited ஷேர்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்.
ஸோ forfeited shares account debit 100 into 1. இப்போ இங்கே அந்த சேலஞ்சே வந்து அந்த கெயின் கண்டுபிடிக்கிறது தான். நார்மல் சினாரியோவில் நம்ம 900 minus 100 800 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே இந்த 900 அப்படின்றது 150 ஷேருக்கு, அப்போ 100 ஷேருக்கு எவ்வளோன்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். அந்த கேல்குலேஷன் தான் இங்கே இருக்குது. ஓகே, 900 by 150 into 100, அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்? 600 வரும். இந்த 600லேருந்து நீங்கள் எவ்வளோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்க? 100 யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ 600 minus 100 அதுதான் உங்களுடைய கெயின். கெயின் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் forfeited மைனஸ் லாஸ் ஆன் ரீஇஷ்யூ. 600 minus 100 உங்களுக்கு 500 வருது. அண்ட் இதை தான் வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதுக்கான என்ட்ரி இது ஒர்க்கு பாருங்கள். forfeited shares account debit 500 to capital reserve account 500. Okay.